Good day everyone. Excellence is not an act, it's a habit. I welcome you all to the Beyond the Headlines session. I am Mayuri from Kingmakers IAS Academy. Beyond the Headlines session எதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னா, it is an integration of the headlines along with the prelims preparation. எப்படி நியூஸை வந்து ஒரு ஃபேக்சுவலாக பார்க்காம நம்ம ப்ரிலிம்ஸோட இன்டிகிரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்கோம். Let's get into the session and see the topics for today. So the topics that we are covering for today are Seafarer first initiative, அதுக்கப்புறம் Rakthamichthys anchi, and then Ebola virus, English channel, lab-grown diamonds, and MSME ZED certification. So இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஸோ இது வந்து Seafarer ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ். ரீசெண்டாக வந்து வெஸ்ட் ஏஷியாவில் நடக்கிற கான்ஃப்ளிக்ஸ்னால அங்கே இருக்கிற சீஃபேரர்ஸ் எல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க. அவங்களோட பாதுகாப்புக்காக கொண்டு வந்தது தான் இட் இஸ் Seafarer ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ். ஓகேங்களா? ஸோ இது வந்து கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க Seafarer ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ், பாதுகாப்பு பிரச்சனைகளுக்காக. எஸ்பெஷலி எந்த ஏரியாஸில் இப்போ எஸ்கலேட் ஆகிட்டு இருக்குன்னா ஈரான், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ், பர்ஷியன் கல்ஃப் அண்ட் அது பக்கத்தில் இருக்கிற வாட்டர்ஸில் வந்து பிரச்சனைகள் இருக்கிறதுனால இந்த சீஃபேரர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எந்த மினிஸ்ட்ரி வந்து இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ். இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி வந்து டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் மேரிடைம் அட்மினிஸ்ட்ரேஷன் which is DGMA. ஸோ பேசிக்கலாக இதில் வந்து எந்த சீஃபேரர்ஸ் எல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறப்போ இந்தியன் சீஃபேரர்ஸ் இன் ஜென்ரல், அவங்க இந்தியன் வெசல்ஸில் இருந்தாலுமே சரி இல்லைனா ஃபாரின் ஃப்ளாக்டு வெசல்ஸில் இருந்தாலுமே சரி, அவங்க இந்தியன் சீஃபேரர்ஸாக இருந்தால் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இவங்களோட மோட்டிவ். ஸோ சீஃபேரர்னா யார்? ஸோ இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து அவங்களோட மேரிடைம் லேபர் கன்வென்ஷனில் வந்து சீஃபேரர்னா யாருன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு பர்சன் வந்து வெசல்ஸில் லைக் ஷிப்ஸில் வந்து எம்ப்ளாய் ஆகியிருக்காங்க, எதர் தே ஆர் த கேப்டன், இல்லைனா வந்து அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டாலிட்டி ஒர்க்ஸில் இன்வால்வ் ஆகிருக்காங்க, இல்லைனா வந்து க்ரூவில் இருக்காங்கன்னு பார்க்குறப்போ தே பிகம் தி சீஃபேரர்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கேப்டன்ஸ், மெரீன் இன்ஜினியர்ஸ், அதுக்கப்புறம் இன்ஜின் ரூம் க்ரூ, ஹாஸ்பிட்டாலிட்டியில் க்ளீனிங் ஆக்டிவிட்டீஸில் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க தான் சீஃபேரர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆப்ஜெக்டிவ் இஸ் பேசிக்லி சேஃப்டி, செக்யூரிட்டி அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் தி சீஃபேரர்ஸ். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரியல் டைம் ட்ராக்கிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த வெசல் வந்து எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது, நேவிகேஷன் எந்த பக்கத்தில் போகுது அதெல்லாம் பார்ப்பாங்க. அண்ட் ஆல்சோ அந்த ஏரியாஸில் ஏதாவது ஒரு த்ரெட் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு டைம் டு டைம் அதை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 24/7 கண்ட்ரோல் ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் டைரக்டரேட் ஜெனரல் வந்து கம்யூனிகேஷன் சென்டர்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ரெகுலராக ரியல் டைமில் ட்ராக் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் சிச்சுவேஷன் ரிப்போர்ட் எவ்ரி 24 hours அந்த பர்டிகுலர் நேவிகேஷன் ஏரியாவில் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் ஏதாவது இருக்கான்ற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ கோஆர்டினேஷன் வித் இந்தியன் நேவி, இதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, யாரோட கோஆர்டினேட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறப்போ இந்தியன் நேவி, அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர், இந்தியன் ஓஷன் ரீஜன். இது இந்தியாவோட ரீஜனல் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் ஹப்னு சொல்கிறாங்க. ஸோ மேரிடைம் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷேர் பண்ணுற ஒரு ஹப் மாதிரி IFC IOR கன்சிடர் பண்ணுறாங்க. அப்புறம் UKMTO which is nothing but யுனைடெட் கிங்டம் மேரிடைம் ட்ரேட் ஆப்ரேஷன்ஸ். இவங்களுமே வந்து அந்த வெஸ்ட் ஏஷியன் ரீஜனில் அந்த மேரிடைம் த்ரெட்ஸ் இல்லைனா செக்யூரிட்டி வந்து அதை பற்றி போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அட்வைசரிஸும் கொடுத்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன், இது வந்து யுஎன்னோட யுனைடெட் நேஷன்ஸோட ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி which is also taking part in maritime security activities. Okay, and also வாட்டரோட பொல்யூஷன் இதெல்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்காகவும் IMO வந்து சில அட்வைசரிஸ் கொடுப்பாங்க. ஸோ செக்யூரிட்டி அட்வைசரிஸ்னால் ஒன்றும் இல்லை, சில ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் வார்னிங்ஸ் இதை தான் வந்து அட்வைசரிஸ்ன்னு சொல்கிறோம். ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் இந்தியன் சீஃபேரர்ஸ் டு கான்ஃப்ளிக் ஜோன்ஸ். ஏதாவது ஒரு ஏரியாவில் கான்ஃப்ளிக் நடக்குதுன்னா அங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, சீஃபேரர்ஸை எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறதுக்காக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்களோட இன்ஃபார்ம்டு கன்சென்ட், அவங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சொல்லிட்டு இன்ஃபார்ம்டு கன்சென்ட் வாங்கிட்டு மட்டும்தான் அவங்கள டிப்ளாய் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மேண்டேட்டரி ஷிப் ரூட் செக்யூரிட்டி ட்ரில்ஸ், சில எக்ஸசைசஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் வாயேஜ் ஏரியாவோட ரிஸ்க் எல்லாம் அசஸ் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் கம்ப்ளையன்ஸ் வித் ISPS கோட். ISPSனா இட் இஸ் இன்டர்நேஷ்னல் ஷிப் அண்ட் போர்ட் ஃபெசிலிட்டி செக்யூரிட்டி கோட். இந்த செக்யூரிட்டி கோட் வழியாக தான் எல்லாருமே எம்ப்ளாய் பண்ணுறது எல்லாமே இருக்கும். அண்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன் ஆஸ் டு விச் கன்வென்ஷன் லெட் டு தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ISPS கோட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் சீஃபேரர்ஸ். இவங்க வந்து லைசன்ஸ்ட் ஏஜென்சிஸ் இருக்கும், இவங்க மட்டும்தான் சீஃபேரர்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணணும். இந்த லைசன்ஸ்ட் ஏஜென்சிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் அண்ட் பிளேஸ்மெண்ட் சர்வீஸ் லைசன்ஸ். இந்த லைசன்ஸ்ட் ஏஜென்சிஸ் மட்டும்தான் நம்ம சீஃபேரர்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணணும், மற்ற யாரும் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு க்ரூவில் இருந்து இன்னொரு க்ரூக்கு வந்து சீஃபேரர்ஸை மாற்றுறாங்கன்னா அவங்களோட இன்ஃபார்ம்டு கன்சென்ட் தேவைப்படுது. அதுக்கப்புறம் மேண்டேட்டரி டிஸ்க்ளோஷர் ஆஃப் வாயேஜ் ரிஸ்க், அந்த வாயேஜில் ஏதாவது ரிஸ்க் இருக்குன்றாலுமே முன்னாடியே சொல்லணும். அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் ஆஃப் வெசல் ரூட், இன்சூரன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஸ்டேட்டஸ். இவங்களுக்கு வந்து அந்த வெசல் ரூட் பற்றி சொல்லணும், அவங்களுக்கு இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் வந்து சோஷியல் செக்யூரிட்டி எல்லாமே கொடுத்து தான் இருக்கணும்.
ஸோ வெல்ஃபேர் மெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா கிரீவன்ஸ் ரிட்ரஸல் மெக்கானிசம், ஏதாவது அவங்களுக்கு இஷ்யூஸ் இருக்குன்னா அவங்க ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு கிரீவன்ஸ் ரிட்ரஸல் மெக்கானிசம் இருக்குது. அண்ட் சப்போஸ் யாராவது வந்து இறந்துட்டாங்கன்னு பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்து 10 lakh அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க, 10 lakh rupees அசிஸ்டன்ஸாக கொடுக்குறாங்க ஒரு பர்டிகுலர் ஃபண்ட் விச் இஸ் நத்திங் பட் Seafarers வெல்ஃபேர் ஃபண்ட் சொசைட்டி. ஸோ யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃபண்டில் இருந்து 10 lakhs வந்து அசிஸ்டன்ஸாக கொடுக்குறாங்க. அண்ட் ஃபைனலி Seafarers வெல்ஃபேர் ஃபண்ட் சொசைட்டி வந்து யார் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா it is again the Directorate General of Shipping which falls under DGMA. So an autonomous welfare body ன்னு சொல்கிறாங்க. அசிஸ்டன்ஸ் எந்த மாதிரி கேசஸில் கொடுக்குறாங்க, இது டெத், டிசபிலிட்டி, டிஸ்ட்ரெஸ் சிச்சுவேஷன்ஸ் இல்லைனா வெல்ஃபேர் எமர்ஜென்சிஸ் டைமில் அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நாவிக் போர்ட்டல் ஒரு டிஜிட்டல் போர்ட்டல், ஒரு வெப்சைட் மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க ரியல் டைம் ட்ராக் பண்ணுறதுக்கு, which is நாவிக் போர்ட்டல். இது வந்து ஆட்டோமேட்டட் ரூட்டிங் ஆஃப் டிஸ்ட்ரெஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டடாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ இந்த ஆன்லைன் ஷிப்பிங் ரிப்போர்ட்டிங் ஃபார்ம்ஸ், இந்த பர்டிகுலர் பிளேசஸில் ட்ராவல் பண்ணுற வெசல்ஸ் எல்லாமே அந்த ஷிப்பிங் ரிப்போர்ட்ஸ் வந்து 24 hours ஒன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ திஸ் இஸ் ஒன் PYQ ரெஃபரன்ஸ். ஏதாவது ஒரு புது இனிஷியேட்டிவ் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னா அதை பற்றி கொஷின்ஸ் கேட்பாங்க. இதில் வந்து ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து லார்ஜ் காமர்ஸ் வெப்சைட்ஸ் லைக் Amazon இதோட டாமினன்ஸ் பிரேக் பண்ணுறதுக்காக ONDC கொண்டு வந்திருப்பாங்க. மல்டிபிள் பையர் ஆப்ஸ் அண்ட் செல்லர் ஆப்ஸ் இதில் லிங்க் ஆகியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து Rakthamichthys anchi. ஸோ Rakthamichthys anchi வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் ஈல்ன்றது வந்து ஒரு ஃபிஷ். அது வந்து ஒரு வெல் டக் அவுட் பண்ணுறப்போ அஸ்ஸாமில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் தி Rakthamichthys anchi. ஸோ இட் இஸ் அ நியூ ஸ்பீஷீஸ் ஆஃப் phreatobiotic sin-branched ஈல்னு சொல்கிறாங்க. ஸோ phreatobioticனா கிரவுண்ட் வாட்டர் ஹேபிட்டட். ஸோ கிரவுண்ட் வாட்டரில் இருக்கிற ஒரு ஸ்பீஷீஸ் தான் பார்த்தீங்கன்னா Rakthamichthys anchi. ஸோ இட் இஸ் ஆல்சோ sin-branched சொல்கிறாங்க which is nothing but ஸ்வாம்ப்னா வாட்டரில் இருக்கிறது வந்து ஸ்வாம்ப் ஏரியான்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆன்ச்சி வந்து லிட்ரல் மீனிங் பார்த்தீங்கன்னா பிளட். ஸோ அது பிளட் கலரில் இருக்கிறதுனால அதை Rakthamichthys anchiன்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் a second species of the genus discovered in Northeast India. ஸோ இந்த அண்டர் கிரவுண்ட் இந்த வாட்டர்ஸில் இருக்கிறது வந்து செகண்ட் ஸ்பீஷீஸ் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 37,500 ஃபிஷ் ஸ்பீஷீஸ் இருந்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு 300 ஃபிஷ் ஸ்பீஷீஸ் மட்டும்தான் கிரவுண்ட் வாட்டரில் இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு ட்ரூ ஈல் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபின்ஸ் வந்து நல்லா டெவலப்டாக இருக்கும். பட் Rakthamichthys anchi வந்து ஒரு ட்ரூ ஈல் இல்லை, அதுக்கு வந்து இந்த அளவுக்கு ஃபின்ஸ் இருக்காது, வெறும் இந்த ஏரியாவில் மட்டும்தான் ஃபின் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்லி Rakthamichthys anchi இஸ் நாட் அ ட்ரூ ஈல். ஓகே, ஸோ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிளைண்ட். ஸோ அதுக்கு கண்ணு தெரியாது. அண்ட் ஆல்சோ இட் ஹஸ் நோ பிக்மெண்டேஷன். அந்த பாடிக்கு கலருக்கான சோர்ஸ் வந்து அது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால உள்ளே இருக்கிற பிளட் வெசல்ஸ் வெளியில் தெரியும். அதனால தான் அந்த ரெட் கலரில் அப்பியரன்ஸ் வந்து அது கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து இட் எக்ஸ்க்ளூசிவ்லி லிவ்ஸ் இன் தி ஃப்ரியாட்டிக் ஜோன் which is nothing but the ground water region. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு காடல் டெய்ல் ஃபின் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அந்த பாடிக்கு சப்போர்ட்டும், அதுக்கப்புறம் அது வந்து ஸ்விம் பண்ணுறதுக்கான சப்போர்ட் கொடுக்குறது வந்து இந்த காடல் ஃபின். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக வந்து டிஸ்கவரி ஹைலைட்ஸ் தி யூனிக் அண்ட் புவர்லி எக்ஸ்ப்ளோர்ட் சப்டெரேனியன் பயோடைவர்சிட்டி ஆஃப் நார்த் ஈஸ்ட் இந்தியா. ஸோ அண்டர் கிரவுண்ட் ரீஜன்ஸை வந்து நம்ம அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதில்ல. ஸோ இது வந்து ரீசெண்டாக கண்டுபிடிச்ச ஒன்லி செகண்ட் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்னுமே நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணால் நிறைய ஸ்பீஷீஸை கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் இட். பேசிக்லி இட் இஸ் பிளைண்ட். அண்ட் ஆல்சோ இதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு காடல் ஃபின் இருக்குது. யூஸ்வலாக வந்து இந்த ஸ்வாம்பில் இருக்கிற ஈல்ஸ்க்கு வந்து இந்த காடல் ஃபின் இருக்காது. இது இதோட யூனிக் ஃபீச்சர். ஸோ இதில் வந்து நம்ம இன்னொரு ஸ்பீஷீஸ் பற்றி PYQவில் கேட்டிருக்காங்க. வெஸ்டர்ன் ஹூலாக் கிப்பன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் தான் இருக்கும். லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன் as to which sanctuary it is particularly in. இது பிரேக்கியேஷன். ஸோ ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு தாவுறது தான் பிரேக்கியேஷன் சொல்கிறாங்க. தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். So they possess a strong and heavily built gorillas yet are remarkably agile tree climbers ன்னு சொல்கிறாங்க. Strong and heavy built-ஆ இவங்க இருக்க மாட்டாங்க. So let me know in the comment section in the particular gibbons எந்த wildlife sanctuary இருக்குன்னு சொல்லி. So next is Ebola virus. So Ebola virus is rapidly spreading in Africa. So அதனால அதுக்கு அதோட பர்டிகுலர் ஸ்பீஷீஸ் இருக்கு இல்லையா, Ebola ஸ்பீஷீஸ்க்கு வந்து வேக்சின் கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஒன் சச் ஸ்பீஷீஸ்க்கு வந்து ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. that is Bundibugyo Ebola vaccine. Okay, அது வந்து ஒரு ஸ்பீஷீஸ் ஆஃப் தி Ebola virus. ஸோ இது எதுக்கு நியூஸில் இருக்குன்னு பார்த்தாச்சு. அண்ட் அபவுட் Ebola virus, இட் இஸ் அ ஃபேட்டல். ஸோ ஃபேட்டல்னா டெத் காஸ் பண்ணுற அளவுக்கு இட் இஸ் அ டேஞ்சரஸ் வைரஸ்ன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் காஸ்ட் பை ஆர்த்தியோபோலா வைரஸஸ். இது ஹியூமன்ஸையும் அஃபெக்ட் பண்ணும் அண்ட் நான் ஹியூமன் ப்ரைமேட்ஸ்ன்னு பார்க்குற வரையும் ஒரங்குட்டான்ஸ், அதுக்கப்புறம் கொரில்லாஸ், சிம்பான்சிஸ் இவங்க எல்லாத்தையுமே கூட அஃபெக்ட் பண்ணுது. தட் இஸ் நான் ஹியூமன் ப்ரைமேட்ஸ். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து 1976 சூடான் அண்ட் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோல தான் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்டாக இது எங்கே வந்து டிரான்ஸ்மிஷன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சென்ட்ரல் அண்ட் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா.
இது வந்து இட் இஸ் கிளாசிஃபைட் as a viral hemorrhagic fever. இது பிளட் கிளாட்டிங்கை வந்து தடுக்கும். ஸோ பிளட் கிளாட்டிங்கை தடுக்கிறதுனால ஏதாவது அடிபடுறப்போ பிளட் கிளாட் ஆகாமல் சிவியர் இன்டர்னல் ப்ளீடிங் அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ளீடிங் நடந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ டிரான்ஸ்மிஷன்ஸ் வந்து மேஜர் காஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்லேருந்து ஸ்ப்ரெட் ஆகுது. தட் டூ ஃப்ரம் ஃப்ரூட் பேட்ஸ், பாக்யூபின்ஸ் அண்ட் நான் ஹியூமன் ப்ரைமேட்ஸ் லைக் கொரில்லா, சிம்பான்சிஸ் இதுக்கிட்ட இருந்து டிரான்ஸ்மிஷன் ஆகுது. ஹியூமன் டு ஹியூமன் கான்டாக்ட் பாசிபிள்னா எஸ், இட் இஸ் பாசிபிள். மோஸ்ட்லி த்ரூ blood and body fluids கான்டாக்ட் ஆகிறதுனால தான் இது டிரான்ஸ்மிட் ஆகுதே தவிர டைரெக்டாக ஏர் வழியாக வந்து டிரான்ஸ்மிட் ஆக மாட்டேங்குது. ஸோ இட் இஸ் இன்ஃபெக்ஷியஸ் only after symptoms appear. சிம்டம்ஸ் வந்த அப்புறம் தான் ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஸோ கோவிட் வைரஸ் நம்ம பார்த்தப்போ என்ன பார்த்தோன்னா சிம்டம்ஸ் வராததுக்கு முன்னாடியே நம்ம இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்மிட் பண்ண முடிஞ்சுது. பட் இந்த வைரஸ் வந்து சிம்டம்ஸ் வந்த அப்புறம் தான் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஸோ இன்குபேஷன் பீரியட் இஸ் 2 to 21 days. இந்த 2 to 21 daysக்குள்ளே எப்போ வேணாலும் சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ சிம்டம்ஸ் யூஸ்வலி ஃபீவர், டயரியா, வாமிட்டிங், ப்ளீடிங் அண்ட் மல்டிபிள் ஆர்கன் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ ட்ரீட்மெண்ட் இதுக்கு பர்டிகுலராக ஏதாவது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தேர் இஸ் நோ டெஃபினைட் ட்ரீட்மெண்ட் ஃபார் திஸ். ஒன்லி வந்து சப்போர்ட்டிவ் கேர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் ப்ரெஷர் வந்து மானிட்டர் பண்ணுறது, ஆக்சிஜன் லெவல்ஸ் மானிட்டர் பண்ணுறது. இந்த ஒரு இபோலா வைரஸ் டிசீஸ் வந்ததுனால ஃபர்தராக இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் தடுக்கிறது. இது மட்டும்தான் இதோட ட்ரீட்மெண்ட். அப்புறம் வேக்சின்ஸ். ஸோ இபோலா வைரஸ்க்குன்னு பர்டிகுலராக வந்து ஒரு வேக்சின் இல்லை, அதோட டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ்க்கு தான் வேக்சின் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஓவராலாக இபோலா வைரஸ்க்குன்னு பர்டிகுலர் வேக்சின் இல்லை, ஒரு ஸ்பீஷீஸ்க்கு தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜெயர் இபோலா வைரஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து எர்பிபோ என்ற வேக்சின் இருக்குது. அண்ட் இப்போ வந்து புண்டுபுகியோ வைரஸ்க்கு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அ பர்டிகுலர் வேக்சின் ஃபார் தட் ஸ்பீஷீஸ். ஸோ வேக்சின்ஸ் ஆர் ஸ்பீஷீஸ் ஸ்பெசிஃபிக். ஒரு ஸ்பீஷீஸ்க்கு ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கணும். therefore research continues to develop vaccines against other species. அதர் ஸ்பீஷீஸ் பார்த்தீங்கன்னா சூடான் இபோலா வைரஸ் அண்ட் புண்டிபுகியோ இபோலா வைரஸ். இதுக்கு தான் வந்து மாடர்னா வந்து வேக்சின் ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடினோ வைரஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வைரஸ் அண்ட் ரெட்ரோ வைரஸ் வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வைரஸ். அது மட்டும் தான் இதில் தப்பு. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ ஃபோர்த் டாபிக் வந்து இங்கிலீஷ் சேனல். ஸோ இங்கிலீஷ் சேனல் எதுக்கு நியூஸில் இருக்குன்னா, மைக்ரன்ஸ் வந்து ஃப்ரான்ஸ்ல இருந்து யூகேக்கு வந்து போகிறாங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, யூகேல வந்து பெட்டர் லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் தேடி அண்ட் ஆல்சோ அசைலம் சீக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அசைலம் சீக்கர்ஸ் யாருன்னா, ஏதாவது ஒரு ஏரியாவில் வந்து வார் நடந்துட்டு இருக்கு, ஏதாவது ஒரு கண்ட்ரியில் வார் நடந்துட்டு இருக்கு, இனிமேல் அந்த ஹோம்லேண்டுக்கு போக முடியாதுன்னு பார்க்குறப்போ அவங்க வந்து டெஸ்டினேஷன் கண்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது பெட்டர் லைவ்லிஹுட் கண்ட்ரிஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க, லைக் யூகே. ஸோ இதுக்கு நடுவில் ஃப்ரான்ஸ் வந்து ஒரு டிரான்சிஷன் கண்ட்ரி மாதிரி, ஃப்ரான்ஸ்லேருந்து யூகேக்கு வந்து அவங்க மைக்ரேட் பண்ணுறாங்க. ஸோ தோஸ் ஆர் அசைலம் சீக்கிங் பீப்புள். ஃபார் எக்ஸாம்பிள் சிரியாவில், ஆப்கானிஸ்தானில் ஏதாவது வார் இருக்குன்னா தே வில் கோ டு அ பெட்டர் பிளேஸ் லைக் யூகே ஃபார் லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இங்கிலீஷ் சேனல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ நேரோ ஆர்ம் ஆஃப் தி அட்லாண்டிக் ஓஷன்னு சொல்கிறாங்க. ஸோ நேரோ ஆர்ம் ஏன் சொல்கிறாங்கன்னா, இங்கேருந்து ஒரு ஸ்லீவ் மாதிரி இது எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதனால தான் வந்து ஃப்ரெஞ்சில் லா மான்ஷின்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் ஆல்சோ பிட்வீன் சதர்ன் யுனைடெட் கிங்டம் அண்ட் நார்தர்ன் ஃப்ரான்ஸ்க்கு நடுவில் இருக்கிறது தான் இட் இஸ் இங்கிலீஷ் சேனல். ஸோ இங்கிலீஷ் சேனல் வந்து இட் இஸ் பிட்வீன் தி அட்லாண்டிக் ஓஷன் அண்ட் தி நார்த் சி. ஓகேங்களா? ஸோ இந்த இங்கிலீஷ் சேனல் வந்து நார்த் சியோட எது வழியாக கனெக்ட் ஆகுதுன்னா, இட் இஸ் த்ரூ த ஸ்ட்ரெயிட் ஆஃப் டோவர். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்னா பார்த்துருக்கோம். இட் இஸ் அ நேரோ வாட்டர் பாடி விச் இஸ் கனெக்டிங் 2 மேஜர் வாட்டர் பாடிஸ் அண்ட் இட் இஸ் பிட்வீன் 2 லேண்ட் மாசஸ். அதுதான் வந்து ஸ்ட்ரெயிட்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் டோவர் தான் வந்து இங்கே இருக்கிறதுலே வந்து ஒரு நேரோவெஸ்ட் பாயிண்ட். ஓகே, அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு 75,000 கிலோமீட்டர்ஸ் தான், ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸாக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து அதிகமான ஐலண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்சி ஐலண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் குவன்சி இருக்குது, அதுக்கப்புறம் சார்க் ஐலண்ட். தீஸ் ஆர் சம் ஆஃப் த மேஜர் ஐலண்ட்ஸ் இன் தி இங்கிலீஷ் சேனல். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் பிஸியஸ்ட் ஷிப்பிங் ரூட்ஸ். கிட்டத்தட்ட 20% ஆஃப் த குளோபல் மேரிடைம் ட்ரேட் வந்து இது வழியாக நடக்குது. அண்ட் இட் கனெக்ட்ஸ் தி அட்லாண்டிக் ஓஷன் வித் தி நார்த் சி. ஸோ சேனல் டனல் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இங்கிலீஷ் சேனலில் பொறுத்தவரையும். ஏன்னா இட் இஸ் தி அண்டர் சி பெட். ஓகேங்களா? ஸோ யூஸ்வலாக வந்து சி பெட்டுக்கும் கீழே வந்து ஒரு ரயில்வே டனல் ரன் ஆகிட்டு இருக்கு. தட் இஸ் தி சேனல் டனல் விச் இஸ் கால்ட் அஸ் டனல்னு சொல்கிறாங்க. இட் இஸ் கனெக்டிங் ஃபோக்ஸ்டோன், யூகேல இருக்கிற ஒரு சிட்டி ஃபோக்ஸ்டோனையும் அதுக்கப்புறம் கெலாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸில் ஒரு சிட்டியுமே வந்து கனெக்ட் பண்ணுது. இது டோட்டலாக அந்த ரயில்வே டனலோட லென்த் பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர்ஸ். ஆனால் அண்டர் த சி பெட் வந்து என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 37.8 கிலோமீட்டர்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வந்து சி பெட்டுக்கும் கீழே இருக்குது. அண்ட் இட் இஸ் ஒன்லி ஃபிக்ஸ்டு டிரான்ஸ்போர்ட் லிங்க் பிட்வீன் கிரேட் பிரிட்டன் அண்ட் கான்டினென்டல் யூரோப். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, யூகே வந்து கிரேட் பிரிட்டன் வந்து இட் இஸ் அ ஐலண்ட். ஓகேங்களா? அந்த ஐலண்டையும் கான்டினென்டல் யூரோப்பை வந்து கனெக்ட் பண்ணுறது தான் இந்த சேனல் டனல். ஓகே, விச் இஸ் சேனல்னு சொல்கிறாங்க.
ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நார்த் சீயோட ரெஃபரன்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் எப்பயுமே ஒரு வாட்டர் பாடி இல்லைனா இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரெயிட்ஸ் ஒரு சேனல்ஸ் படிக்கிறப்போ அதை சுற்றி பார்டரிங் வந்து கண்ட்ரிஸ் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நார்த் சீ வந்து பார்டர் பண்ணுற மாதிரி எந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட நிமோனிக் வந்து நன் DGBF. ஸோ இட் இஸ் நத்திங் பட் நன் வந்து டிஜிபியாக இருக்காங்க ஃப்ரான்ஸுக்குன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதில் ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஜெர்மனி அண்ட் நார்வே மட்டும்தான் வந்து பார்டர் பண்ணுறாங்க. மற்றபடி மீதி கண்ட்ரிஸ் ஃபின்லாண்ட் அண்ட் ரஷ்யா வந்து பார்டர் பண்ணலை. ஸோ நன் டிஜிபி ஃப்ரான்ஸ் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் வந்து லேப் க்ரோன் டைமண்ட்ஸ். ஸோ லேப் க்ரோன் டைமண்ட்ஸ்னால் என்னென்னா யூஸ்வலாக டைமண்ட்ஸ் வந்து நேச்சுரலாக ஃபார்ம் ஆகும் அண்டர் தி எர்த். ஓகேங்களா, எர்த் சர்ஃபேஸ் கீழே வந்து ஃபார்ம் ஆகுறது வந்து நம்மளுக்கு டைமண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும் நேச்சுரலாக. பட் இதே வந்து லெபார்ட்டரிஸில் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னா இட் இஸ் சிந்தட்டிக் டைமண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை லேப் க்ரோன் டைமண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் வந்து எதுக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ், எதுக்கு பெட்டரான ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்த்தோன்னா, நம்ம நார்மல் நேச்சுரல் டைமண்ட்ஸை மைண்ட் பண்ணுறப்போ அதிகமான என்வாயன்மெண்டல் பொல்யூஷன் காசு ஆகுது. ஸோ அந்த என்வாயன்மெண்டல் பொல்யூஷனை தடுக்கிறதுக்காக நம்மளுக்கு திஸ் இஸ் அ சஸ்டைனபிள் ஆல்டர்னேட்டிவ்னு சொல்கிறாங்க, which are lab grown diamonds. And it is also taking very less time to synthesize those diamonds when compared to natural diamonds take millions of years to form. ஸோ லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் வந்து கெமிக்கலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஆப்டிக்கலாகவும் அப்படியே வந்து நேச்சுரல் டைமண்ட் மாதிரியே இருக்கும் அப்பியரன்ஸ் வைஸ். அண்ட் ஆல்சோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் டைட்லி பாண்டட் கார்பன் ஆட்டம்ஸ். கார்பன் ஆட்டம்ஸ் வந்து டைட்டாக பவுண்டாக இருக்கிறது தான் டைமண்ட்னு சொல்கிறாங்க. அண்ட் அதோட ஹார்ட்னஸ், அதோட பிரில்லியன்ஸ், அதோட லஸ்டர், அப்பியரன்ஸ் ஃபுல்லாமே வந்து நம்ம நார்மல் நேச்சுரல் டைமண்ட் மாதிரியே இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா மேஜராக இட் இஸ் நேச்சுரல் டைமண்ட்ஸ் வந்து இட் இஸ் ஃபார்ம்ட் இன்சைட் தி எர்த். லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் வந்து நம்ம லெபார்ட்டரிஸில் வந்து சிந்தசைஸ் பண்ணுறோம். அண்ட் இதில் வந்து இந்த லேப் க்ரோன் டைமண்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் மெத்தட்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, நேச்சுரலாக வந்து எர்த்துக்கு உள்ள வந்து டைமண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுறப்போ ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர் இருக்கிறதுனால ஓவர் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் கார்பன் அதுக்கு சப்ஜெக்ட் ஆகிறதுனால தான் டைமண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. சிமிலராக வந்து அந்த கண்டிஷன்ஸை மிமிக் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்பனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இட் இஸ் சப்ஜெக்டட் டு ரொம்ப ஹை ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர்ஸ், கிட்டத்தட்ட 1300 to 1600 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் அது மேலே சப்ஜெக்ட் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு லெபார்ட்டரி டைமண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. நம்ம அந்த டைமண்டோட கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அண்ட் இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கெமிக்கல் வேப்பர் டெபாசிஷன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைமண்ட் சீட் வந்து ஒரு கிரெயின் சைஸில் இருக்கும். அதை யூட்டிலைஸ் பண்ணி கார்பன் ரிச் கேஸஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து சப்ஜெக்ட் பண்ணுவாங்க இந்த சீட் மேலே. அப்போ என்ன ஆகும்னா, அந்த கார்பன் ரிச் கேஸஸில் இருக்கிற கார்பன் வந்து இந்த சீட் மேலே லேயர் பை லேயர் டெபாசிட் ஆகிட்டு ஃபைனலாக டைமண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இது ஏன் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு மெத்தட்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கிட்டத்தட்ட 1300 to 1600 டிகிரி செல்சியஸ் தேவைப்படுது. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான டெம்பரேச்சர்லேயே நம்ம டைமண்ட் ஃபார்ம் ஆகுது. இட் இஸ் வைட்லி யூஸ்ட் இன் இந்தியா. ஸோ இந்தியாஸ் பொசிஷன் இன் லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் பார்க்குறப்போ இட் இஸ் செகண்ட் ஆஃப்டர் சைனா. ஸோ வேர்ல்ட்லேயே அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் எங்கேன்னா இட் இஸ் இன் சைனா அண்ட் நெக்ஸ்ட் டு தட் இஸ் இந்தியா. ஸோ 3 million லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் வந்து நம்ம பர் இயர் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அண்ட் இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 15% ஆஃப் தி குளோபல் ப்ரொடக்ஷன். அண்ட் இந்தியாவோட இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா யூனியன் பட்ஜெட் ஆஃப் 2023-24 இதுக்கான ரிசர்ச் அண்ட் ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா இந்தியன் சென்டர் ஃபார் லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க வித் அ கிராண்ட் ஆஃப் 243 crores. ஃபோக்கஸ் ஏரியாஸ் மெயின்லி டைமண்ட் சீட்ஸ் மேலே, இதோட மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி மேலே, அண்ட் தென் இண்டிஜினஸ் மெஷினரி, நம்மளோட மெஷினரி ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி தான் ஃபோக்கஸ் ஏரியாஸ். ஸோ திஸ் வி ஹவ் ஆல்ரெடி சீன் இந்தியா இஸ் நெக்ஸ்ட் டு சைனா இன் ப்ரொடியூசிங் தி லேப் க்ரோன் டைமண்ட்ஸ். ஸோ வை எல்ஜிடிஸ்னா எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் என்வாயன்மெண்டலி சேஃப். ஏன்னா நேச்சுரல் டைமண்ட்ஸில் வந்து மைனிங் இன்வால்வ் ஆகுதுனா டீஃபாரஸ்டேஷன், சாயில் எரோஷன், வாட்டர் பொல்யூஷன் எல்லாம் நடக்குது. அண்ட் ஆல்சோ நேச்சுரல் டைமண்ட்ஸ் வந்து பிளட் டைமண்ட்ஸ். சில வாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, டைமண்ட்ஸை வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை ஃபண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைபீரியா, சூடான் இந்த ரீஜன்ஸ்லலாம் டைமண்ட் கிடைக்கும். இந்த டைமண்ட்ஸை வந்து டெரரிஸ்ட் ஃபண்டிங்கோ அதுக்கப்புறம் வார் ஃபண்டிங்க்கோ யூஸ் பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலர் டைமண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது தான் பிளட் டைமண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம தவிர்க்கலாம் இல்லையா? ஸோ லெபார்ட்டரி டைமண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறப்போ ஸோ மோர் ட்ரேசபிள் அண்ட் ஆஃபர் மோர் அஃபோர்டபுளாக இருக்குது லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் when compared to நேச்சுரல் டைமண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி, ஸ்பேஸ் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுறாங்க, சேட்டிலைட்ஸில், செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங், குவாண்டம் கம்ப்யூட்டிங், இந்த மாதிரி இட் ஹேஸ் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். அண்ட் இது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிறதுனால இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் as a coating in advanced technologies. ஓகே, ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஒரு மினரல். ஓகேங்களா? ஸோ டைமண்ட் இஸ் அ மினரல் இல்லையா? ஸோ மோனசைட்ன்ற ஒரு மினரல் பற்றி இதுக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ மொனசைட் வந்து இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் ரேர் எர்த். அது கரெக்ட், இட் இஸ் அ ரேர் எர்த் எலிமெண்ட். அண்ட் ஆல்சோ இது வந்து தோரியம் இருக்கும் விச் இஸ் யூஸ்ட் ஃபார் நியூக்ளியர் பர்பஸஸ் லைக் நியூக்ளியர் ஃபிஷன், ஃபியூஷன் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க.
Monazite occurs naturally in the entire Indian coast ன்னு சொல்லியிருக்காங்க. அது தப்பு. Because கர்நாடகாவோட கோஸ்ட்டில் வந்து இது இருக்காது. And also let me know in the comment section as to which particular coastal states have monazite sand. இது வந்து government bodies can only process or export monazite சொல்லியிருக்காங்க. That is also correct. The last topic is MSME Sustainable ZED certification. So இந்த certification வந்து MSMEஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கு கொடுக்குறாங்கன்னா அதனால் ஜீரோ டிஃபெக்ட் இருக்கணும். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஜீரோ டிஃபெக்ட் இருக்கணும் as well as ஜீரோ என்வாயன்மெண்டல் எஃபெக்ட் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து என்வாயன்மெண்டல் பொல்யூஷன்லாம் காஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ அந்த ப்ராடக்ட்ஸில் வந்து டேமேஜ் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு தான் இது கொடுக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஜீரோ டிஃபெக்ட் ஜீரோ எஃபெக்ட். ஸோ வாட் இட் இஸ் டூயிங் இஸ் இட் இஸ் ஹெல்பிங் தி improvement of manufacturing process. அதுக்கப்புறம் ஹையர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அடாப்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபைனலாக என்வாயன்மெண்டல் ஃபுட் பிரிண்ட் தட் இஸ் பொல்யூஷன் இதெல்லாம் வந்து கம்மி பண்ணுது. இது நோடல் மினிஸ்ட்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். ஸோ ஜீரோ டிஃபெக்ட்னா என்ன, ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வித்தவுட் டேமேஜ். அண்ட் ஜீரோ எஃபெக்ட்னா என்ன, என்வாயன்மெண்டல் இம்பாக்டை வந்து குறைக்குது. ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் ஸ்கீம் இல்லையா, ஸோ இதில் வந்து 3 levels இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரான்ஸ் லெவல்லேருந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக வந்து ஃபங்க்ஷன் ஆனாங்கன்னா சில்வர் லெவல் கொடுப்பாங்க. ஃபைனலில் வந்து கோல்டு லெவல் கொடுப்பாங்க. ஸோ இட் இஸ் பேசிக்லி என்கரேஜிங் தெம் டு ட்ரான்சிஷன் ஃப்ரம் பிரான்ஸ் டு கோல்டு. ஸ்பெஷல் ஃபோக்கஸ் வந்து விமன் என்டர்பிரைசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் வாங்குறதுக்கு நம்ம ஒரு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் விமனுக்கு வந்து 100% சப்சிடி கொடுக்கறதுனால ஃப்ரீயாகவே அந்த சர்டிஃபிகேஷன் வாங்கலாம். ஸோ விமன் லெட் என்டர்பிரைசஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இட் ஹஸ் பீன் எஃபெக்டிவ் சின்ஸ் November 11, 2023. இதுதான் அந்த சர்டிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு பிரான்ஸ் கொடுப்பாங்க, சில்வர் அண்ட் தென் கோல்டு. ஸோ ரெனியூவல் வந்து பண்ண முடிஞ்சது வந்து சில்வர் அண்ட் கோல்டு தான் 3 years ஒன்ஸ் நம்ம ரெனியூவல் பண்ண முடியும். பிரான்ஸை வந்து ரெனியூவல் பண்ண முடியாது. எய்தர் யூ ஹேவ் டு மூவ் டு தி சில்வர் ஸ்டேஜ். 3 yearsக்கு அப்புறம் வந்து அந்த ரெனியூவல் பண்ண முடியாது பிரான்ஸ்க்கு. பட் சில்வர் அண்ட் கோல்டை வந்து நீங்கள் 3 years ஒன்ஸ் ரெனியூ பண்ணலாம். Financial assistance. So financial assistance வந்து 75% subsidy for testing, system and product certification. ஸோ இந்த ஏதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுக்கணுன்னாலோ ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை டெஸ்டிங் பண்ணணுன்னாலுமே அந்த டெஸ்டிங் சென்டர்ஸ்க்கு வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு கிட்டத்தட்ட 75% சப்சிடி வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அது வந்து மேக்ஸிமம் லிமிட் இஸ் 50,000 வரையும் சப்போர்ட் பண்ணுறாங்க சப்சிடி வைஸ். அண்ட் தென் 2 lakh ஃபார் கன்சல்டன்சி அண்ட் ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட். ஸோ ஏதாவது கம்பெனிக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டன்சி தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி இடத்துல 2 lakhs கிட்ட அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட். அண்ட் 3 lakhs ஃபார் கிளீனர் டெக்னாலஜிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த MSME வந்து ஏதாவது கிளீனர் டெக்னாலஜி ஃபார் ரெடியூசிங் தி பொல்யூஷன் அடாப்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து கவர்மெண்ட் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா 3 lakh rupees கிட்ட சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ பெனிஃபிட்ஸை பேசிக்லி டிஃபெக்ட்ஸை குறைக்கும், வேஸ்டேஜ் குறைக்கும், என்வாயன்மெண்டல் இம்பாக்டை குறைக்கும். அதுக்கப்புறம் கிரேட்டர் மார்க்கெட் கிரெடிபிலிட்டி, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். பிகாஸ் சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் எக்ஸ்போர்ட் காம்படிட்டிவ்னஸும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஃபைனலி க்ரோயிங் அக்செப்டன்ஸ். ஸோ 22 states அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் வந்து இந்த ZED சர்டிஃபிகேஷனை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டேட் வைஸ் இந்த சர்டிஃபிகேஷனோட இன்சென்டிவ்ஸ் இல்லாமல் ஸ்டேட் வைஸ் இன்னும் கொஞ்சம் இன்சென்டிவ்ஸும் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு ரிலேட்டடான ஒரு PYQ தட் இஸ் ரிலேட்டட் டு MSMEs. ஸோ MSMEஸில் வந்து மீடியம் என்டர்பிரைசஸை வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்குள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 15 to 25 crores சொல்லியிருக்காங்க, அது தப்பு. அதுக்கப்புறம் எபோலா வைரஸ் பற்றி கொஷின் இருக்குது. ஸோ ஃப்ரூட் பேட்ஸ் ஆர் கன்சிடர்ட் த நேச்சுரல் ரிசர்வாயர் ஹோஸ்ட் ஆஃப் தி எபோலா வைரஸ். எங்கே இருந்து அது வந்து டிரான்ஸ்மிட் ஆகுதோ அவங்கள தான் ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் கரெக்ட். அண்ட் ஆல்சோ எபோலா வைரஸ் இஸ் primarily transmitted through airborne dropletsன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ராங். நம்ம என்ன பார்த்தோம், கான்டாக்ட் த்ரூ பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் பிளட்னால் மட்டும் தான் டிரான்ஸ்மிட் ஆகுமே தவிர ஏர் வழியாக டிரான்ஸ்மிட் ஆகாதுன்னு பார்த்துருக்கோம். An approved vaccine against Ebola is available for some strains of the virus. That is correct. நம்ம Zaire virusக்கு பார்த்தோம் இல்லையா. And similarly now they are developing for Bundibugyo virus. Next is English Channel. So English Channel separates the southern coast of England from the northern coast of France. So this is correct. It is connected to the North Sea through the Strait of Dover. That is also correct. The English Channel is the largest shallow sea covering the continental shelf of Europe ன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, it is a North Sea. So English Sea வந்து first it is not a sea. ஓகேங்களா, it is a channel for navigation. North Sea தான் வந்து இது கரெக்டான ஆன்சர். North Sea covers the continental shelf of Europe. Okay, so only 2 options are correct. Third one is wrong. Next is lab-grown diamonds. So lab-grown diamonds are chemically, physically and optically identical to natural diamonds. அதை நம்ம பார்த்தோம், appearance wise similar-ஆக இருக்கும். And lab-grown diamonds can be produced through both high pressure, high temperature and chemical vapor deposition. That is also correct. And besides jewelry, lab-grown diamonds have applications in semiconductor chips, satellites and telecommunication technologies. இதுவுமே correct தான். So all the 3 statements are correct here. Finally,
zero defect, zero effect certification பத்தி பார்க்கலாம். It aims to promote high quality manufacturing with minimal environmental impact. That is correct. The certification framework consists of bronze, silver and gold. That is also correct. Certification வந்து valid for 3 years ன்னு சொல்லியிருக்காங்க. For gold and silver, that is also correct. And bronzeக்குமே 3 yearsக்கு தான் valid. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்க ரெனியூ பண்ண முடியாது. அவங்க வந்து அப்கிரேட் பண்ணணும். ஸோ அவங்களோட டெக்னாலஜிஸ் எல்லாமே சில்வர் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணால் சில்வர் சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்களே தவிர bronze மறுபடியும் bronze ரெனியூ பண்ண முடியாது. And then women-owned MSMEs are eligible for 100% subsidy on ZED certification. That is also correct. So all the 4 options are correct here. So these are the 10 topics which we have covered today. Yeah, thank you.